அகில திரட்டு அம்மானையை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கிற சாமிதோப்பில் இருந்து ஒருவர் கவர்னர் பேசியதை தவறாக சொல்லுகிறார் என்றால் அவர் அகில திரட்டை படிக்கவில்லை என்றுதான். இடம் சொன்னதோ அதை கவர்னர் சொன்னார். அகில திரட்டு வேதம் இந்த உலகத்துக்கு கடைபிடிக்க சொன்ன அற்புதத்தை கவர்னர் அழகாக படித்து வாழ்த்தும் சொல்லியிருக்கிறார். அதற்காக நாங்கள் ஐயாவளி மக்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆனால் அந்த நாளிலிருந்து இன்றைய காலம் வரை கவர்னருடைய அறிக்கை வரை இந்த நீங்க சொன்ன சாமிதோப்பு அவகாசி அவர்கள் தன் சுய விளம்பரத்துக்காகத்தான் செய்கிறார். திடீர்னு சொல்வார் மண்டை கட்டமைய தப்பா பேசுவார், திடீர்னு சொல்வார் எல்லாம் பாரு, அப்படி அவருடைய சுய விளம்பரம். மொத்தத்தில் வாக்கு வங்கி நம்மிடம் வராதா, நமக்கு ஒரு ஓட்டு கிடைக்காதா என்ற சுய எண்ணத்திலே இவர் திணித்தது. இதை ஒளிபரப்பிய ஊடகங்களும் படித்தான் நடக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வதெல்லாம் சனாதனம், சமத்துவம், நீதி, அன்பு, பொறுமை, தர்மம் இவைகளைத்தான் ஐயா வைகுண்டர் ஒப்பிட்டு சொல்கிறார். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம், மாற கிடப்பார்கள் மதத்தோடு என்று. இது மாற கிடக்கிற ஒரு செயலாகத்தான் நான் தருகிறேன். சுய விளம்பரத்துக்காக இவர்கள் இப்படி அறிக்கை விட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்று இதற்கும் ஐயாவிற்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்கள் ஐயா தலைமை பதவியில் இல்லை, தலைமை குருவும் கிடையாது. எங்கள் ஐயாவளியில் அனைத்தும் சமம் கிடையாது. இப்படி தோல்சேரை போடக்கூடாது என்று சொன்னது யார்? பதில் சொல்லுங்க. யாரு? ஆளக்கூடிய மன்னன் நீசன், கலிநீசன். அதுதான் இந்த ஐயா கலிநீசன் என்று சொல்லுகிறார். கலிநீசன் மக்கள் நீதமுடன் போட்டத்தோர் சேதனை போடாது என்றெடுத்தான் என்று. எங்கேயும் நீங்கள் சொல்லுகிற ஆதிக்க வர்க்கம் என்று சொல்லக்கூடிய உயர் ஜாதியினர் எங்கேயும் நிறையில்லை. எங்கேயும் அகிலத்தில் பிராமணன் ஐயா குறைச்சு பேசவே இல்லை, பிராமணர்கள் துன்பப்படுத்த சொல்லவே இல்லை. ஏதாவது ஒரு வரியை காட்டுங்கள். சனாதனம் சனாதனம் என்பது அங்கிருந்தானே வருகிறது. இல்லை இல்லை சொல்லுங்கள். அன்னைக்கு ஆண்டவன் யார்? வெள்ளையன். அவன் என்ன செய்யலாம்? பணம் காசு மிக கொடுத்து பகட்டினான் மக்களை என்று அகிலத்திற்கு சொல்லுகிறது. காசு பணத்தை கொடுத்து மதமாற்றினார் என்று சொல்லுகிறது அகிலத்திற்கு. கைவேதம் பெருக்கும் என்றார். ஒரு வேதம் தொப்பி வையமெல்லாம் போடுகின்றான், ஒரு வேதம் தொப்பி உலகமெல்லாம் போடுகின்றான், அத்தனை வேதக்காரன் அமர்சாவுக்கு போடுகின்றான். பொய் வேதம் பெருக்குமடா, என் மக்கள் காசு பணத்தை கொடுத்து மதமாற்றினர் என்று அவனைத்தான் சொன்னார் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது சனாதனத்தை யார் முன்னிட்டோ அந்த வர்க்கங்கள் எதையுமே செய்யவில்லை. அவர்கள் இந்த துன்பத்தில் வரவில்லை. அடித்ததெல்லாம் ஈசன், மன்னனானவன். அவனுக்கு எதிராக ஐயா தன் பக்கம் வந்த மக்களை போராடல. நீங்க எப்படி வாங்க மக்கா, கலப்பா கட்டுங்க, வேட்டை கட்டுங்க, சேலை போடுங்க, நல்லா இருங்க மக்கான்னு சொன்னார். பிடிக்காதவன் சிறை வைத்தான், மன்னன் தான் சிறை வைத்தான். எங்கே ஒரு அந்தனன் போய் சிறை வைக்கவில்லை. ஆகவே சனாதன கோட்பாட்டுக்கு எவ்வளவு மாற்றம் இல்லாத ஒரு அற்புதமான வேதம் அகிலத்தில் அம்மானை. அதை கவர்னர் படித்தார், புரிந்தார், உண்மையை உணர்ந்து சொன்னார். ஆனால் எங்கள் இறைவனை கடவுள் என்று யார் சொல்லுகிறார்களோ, அதை அங்கீகரித்து வருகிறார்களோ அவர்களுக்கு பேர் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஐயா, இன்னொன்னு அரசியல் கட்சிகள் யாருக்கு ஓட்டளிப்போம்னு சொல்லிங்கன்னா, யார் ஐயாவளி மக்களை பிரதிநிதியா அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் செய்யறது ஆலோசிப்போம். கட்சிகள் ஆலோசிக்கும். தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்க ஐயாவளி மக்கள் ஒரு சட்டமன்றத்தில் 35,000 பேர் இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக 1,00,000 வாக்குகள் ஒவ்வொரு எம்பி தொகுதியிலும் இருக்கிறார். அதை உணர்ந்து எங்கள் ஐயாவளி மக்களுக்கு ஐயாவளிக்கு யார் பிரதிநிதித்துவம் தருகிறார்களோ அவர்களுக்கு ஒத்துழைப்பு என்று நாங்கள் இன்று முடிவெடுத்திருக்கிறோம். கவர்னருடைய கருத்தை எதிர்க்கிறவர்களுக்கு பின்னாடி அரசியல் எதிர்ப்பவர்கள் ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் இருப்பவர், வேறு எந்த கட்சியும் கிடையாது. கவர்னருடைய பேச்சுக்கு பின்னால் அரசியல் இருக்குன்னு கிடையாது. அவர் எங்கள் ஐயாவளை ஏற்றுக்கொண்டார், எங்களை அங்கீகரித்துக் கொண்டார், எங்கள் அகில திரட்டு வேதத்தை ஏற்றுக்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.